ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். வாழைப்பூ வடைன்னு சொன்னாலே நாம் அதிகப்படியாக கடலைப்பருப்பில் தான் செய்வோம், உளுத்தம்பருப்பில் செய்ய மாட்டோம். ஆனால் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உளுத்தம்பருப்பில் வாழைப்பூ வடை எப்படி கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ருசியாக செய்யலான்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வாழைப்பூ துவர்ப்பே இல்லாமல் உங்களுக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்றதையும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். இப்போது வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடை செய்யறதுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டிய பொருட்களை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன் கரகரப்பாக அரைச்சி. இப்போது 200 கிராம் உளுந்தை பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அதோட ஒரு 3 ஸ்பூன் மாதிரி பச்சரிசி தனியாக ஊற வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். இதோட கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பை இதிலேயே சேர்த்துட்றேங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து வடை மாவு பக்குவத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதை பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் அரைச்ச விழுது இருக்குல்லங்க, அதோட இந்த உளுத்தம்பருப்பை சேர்த்துடுறேன். வாழைப்பூவை பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியில் போட்டிருக்கேன். நீங்கள் துவர்ப்பே இல்லாமல் நான் செய்யணும் அப்படின்னா மோரில் வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வாழைப்பூவை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு துவர்ப்பே இருக்காதுங்க. அதாவது 1 பங்கு உளுத்தம் பருப்பு அரைக்கிறதுக்கு எடுத்திங்கன்னா அதில் 1/4 பங்கு அளவுக்கு வாழைப்பூ சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 பங்கு அளவுக்கு வாழைப்பூ சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மோரில் நம்ம வாழைப்பூவை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும் பொழுது நமக்கு வாழைப்பூ துவர்ப்பே தெரியாதுங்க. வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வடை மாவு கலந்து எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவை நல்லா பந்து போல் உருட்டி இந்த வாழைப்பூ மட்டையை நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க. அதில் அந்த உருட்டையை வச்சிட்றேன். பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடை செய்ய ஈஸியாக இருக்கும். நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு அதன் பிறகு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வடையெல்லாம் போட்டு எடுத்துடலாம். வடை நல்லா இந்த பக்கம் ப்ரௌன் கலரில் ஆன பிறகு தாங்க நம்ம திருப்பி போடணும். நல்லா செவந்து ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வடையை திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா நமக்கு ப்ரௌன் கலரில் வடை பொரிஞ்ச பிறகு எண்ணெயில் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். நமக்கு சுட சுட வாழைப்பூ உளுந்த வடையில் நாம் செஞ்சிட்டோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங் தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.